ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோபி ஹாலிடேஸ். இந்த ஹாலிடேக்கு வந்து நாங்கள் நம்ம சேனலுக்காக புதுசாக மைக்ரோஃபோன் வாங்கியிருக்கோம். 2 மைக் இருக்கா மாதிரி, ஆல்ரெடி ஒன்று தான் இருக்குது. ஸோ அதனால் 2 வாங்கியிருக்கோம். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸோ இதோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோ. ஓகேவா, வாங்க உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க, அதனால தான் இவங்களையும் வச்சுக்கிட்டே வீடியோ பண்ணுறோம். இது ஓப்பன் பண்ணுங்கன்ட்டு வந்ததுலேருந்து எந்த பக்கத்துக்கு பிரிக்கணும்னு தெரியல. கோடு போட்ட மாதிரி இருக்கலாம், அங்க இருந்து பிரிங்கப்பா. டேய் இது பெடச்சரா, தல அங்க இருக்கு, நிமித்தவன தூக்கு. இந்த கோடு போட்ட மாதிரி இருக்கு, அதுவா? சரி. மேட் டு இன்ஸ்பயர், நம்மள மாதிரியே. ஐயே வாய பாரு, என்ன வள்ளல்ல. ஒரு நிமிஷம். ஸ்பீக்கர் இல்லடா அது. சூப்பரா இருக்கு பாருங்க. இதுதான் இது உள்ள இருக்கு. அதுக்கப்புறம் இது என்னது, வாரண்டி கார்டு ஏதாவது? இது வந்து உள்ள பேக்கிங் லிஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒரு பேக்கிங் லிஸ்ட், ஹாலிலேண்டோட புக்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நார்மலா ஏதோ இந்த புக்கு கதை புக்கு மாதிரி எடுத்து படிக்கிறான். இருடா, சரி இதை ஓப்பன் பண்ணுவோம். இதை ஓப்பன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அவனுக்கு கிடைச்சது இந்த பாக்ஸ். இதை எடுத்து நம்ம எதாவது பண்ணலாமான்னு பார்த்துட்டு இருக்கான். ஓகே, இதை ஓப்பன் பண்ணுவோமா? இங்கே பாருங்க, இது சூப்பராக இருக்குது இந்த கிட்டு பாக்ஸ். வாவ், பாக்ஸுக்குள்ள பாக்ஸு செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க, இது வந்து கிட்டோட பாக்ஸில் இந்த பாக்ஸ் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன இருக்குது? சார்ஜர், ஒயர், ஓகே கனெக்டர்லாம் இருக்குது. கனெக்டர் ஒயர்ஸ்லாம் இருக்குது நிறைய. இப்போவே அவனுக்கிட்ட இதை வச்சுட்டு பயமாக இருக்குது நமக்கு. ஓகே, இது வந்து ஒயர்டு மைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒயர்டு மைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஸ்பாஞ்சு. இது எதுக்குன்னா இந்த ஏர் ஃபில்டர் பண்ணுற ஸ்பாஞ்ச் இது. ஸோ 2 மைக் இருக்குது, ஒயர்டு மைக்கு 2 இருக்குது. சூப்பரா. அதுக்கப்புறம் அதுக்கு கனெக்டர்ஸ் இருக்குது, கனெக்டர் ஒயர்ஸு. பல ஐட்டங்கள் இருக்குது இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா. ஓகே, இது வந்து இந்த மைக் மேலே போடுற அந்த ஏர் ஃபில்டர் ஸ்பாஞ்ச், இதெல்லாம் இது 2 இருக்குது. ஸோ இது சார்ஜிங் கேபிள். அடுத்ததாக இதுதான் வந்து ஒயர்லெஸ் மைக்குக்காக தனியாகவே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதுலேயே சார்ஜ் ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு பிரித்து பார்ப்போம். சூப்பராக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. பிரிப்போமா? இங்க பாருங்க, இங்க பாருங்க, இது ஒரு மைக்கு, ஹாலிலேண்ட் மைக். இது ஒரு மைக்கு. 2 பேரா மாமி? ஓகேவா, 2 ஒயர்லெஸ் மைக்கு இது 2ம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒரு ரிசீவர்னா இதில் ரெக்கார்ட் ஆகிற சவுண்டு வந்து இது வழியாக தான் கேமராக்குள்ளே நம்ம ஃபீட் பண்ணுவோம். அதாவது இந்த கேமராக்கு இது 2 மைக்குன்னு எப்படி தெரியும்? இதை வந்து கேமராவில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். அப்போ இந்த 2 மைக்லையும் நம்ம பேசும்போது ரெக்கார்ட் ஆகும். புரியுதா? இங்கே பாருங்க, இதில் வந்து ஒரு மேக்னெட்டிக் இது இருக்கு. ஒரு மேக்னெட்டிக் இது இருக்கு. இது என்னன்னா, ட்ரெஸ்ஸுக்குள்ளே இந்த மேக்னெட்டை உள்ளே வச்சுட்டு இப்படி வச்சுக்கலாமா? இங்கே பாருங்க எப்படி. ஆக்சுவலாக ட்ரெஸ்ஸுக்குள்ளே எதுக்கடா இதை வச்சுக்கணும் அப்படின்னு கேட்கலாம், இல்லை வேறு எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த கிளிப் இருக்குது, நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி மைக் தான் வந்து என்கிட்ட வந்து DJIயில் இருக்குது. எனக்கு வந்து DJIயில் ஒரு மைக் தான் இருக்குது. நான் நிறைய பேர்கிட்ட வந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கு வந்து மைக்கை வந்து நான் எடுத்து அவங்க கிட்ட நீட்டுற மாதிரி இருக்குது. அதுக்காக தான் இதை வாங்கணும். என்ன ஆர்வமா ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கா. ஓகே, இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கேமரா கனெக்ட் பண்ணுற போர்ட்டாக சொல்லியிருக்காங்க. இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாக்ஸை பிரித்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கிங் லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்க ஐட்டம்லாம் இதில் இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து சார்ஜிங் கேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் சார்ஜிங் கேஸ். ஓகேவா. அடுத்து வந்து ரிசீவர் 1, டிரான்ஸ்மிட்டர் 2. இதுதான் ரிசீவர் 1. இது வந்து 2 டிரான்ஸ்மிட்டர். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சார்ஜிங் கேஸ், ரிசீவர் 1, டிரான்ஸ்மிட்டர் 2. அப்புறம் வந்து ஃபர்ரி விண்ட்ஷீல்டு 2. இந்த விண்ட்ஷீல்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு 1, இதுக்கு 2. அதுக்கப்புறம் லேவியர் மைக்ரோஃபோன் 2. 2 மைக்ரோஃபோன், ஒயர்டோட இருக்க மைக்ரோஃபோன் 2 கொடுத்துருக்காங்க.
அடுத்து வந்து டிஆர்எஸ் டு 3.5 mm டிஆர்எஸ் கேபிள் ஒன்று, இதுதான் அது 3.5 mm டிஆர்எஸ் கேபிள். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் USB-C டு USB-A கேபிள் ஒன்று, USB-C டு USB-A கேபிள் இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்தது வந்து USB-C டு லைட்னிங் கேபிள் ஒன்று, இதுதான் அது லைட்னிங் கேபிள். அப்புறம் USB-C டு USB-C கேபிள். ஓகேவா, அதுவும் இருக்குது. அப்புறம் கிளிப் மேக்னெட் இதுதான் அந்த மேக்னெட்டு. இதை வந்து இதில் ஒட்டிக்கலாம். அடுத்தது வந்து ஸ்டோரேஜ் கேஸ், இதுதான் அந்த ஸ்டோரேஜ் கேஸ். சூப்பராக இருக்குது இந்த ஸ்டோரேஜ் கேஸ் வந்து. இந்த கேஸ் ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த ஸ்டோரேஜ் கேஸ்க்காக தான் ஹாலிலேண்ட் மைக்கே போனோம், இல்லைனா ரோடு மைக்கு போயிடலாம் அப்படின்றது தான் என்னோட ஆசை. ஆனால் ஹாலிலேண்டில் தான் வந்து இந்த ஸ்டோரேஜ் கேஸ் இருக்குது, சார்ஜிங் கேஸ் இருக்குது, சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. ஓகேவா. அடுத்து வந்து குயிக் யூசர் கைடு, வாரண்டி கார்டு, பேக்கிங் கார்டெலாம் இருக்குது. இது எல்லாமே இருக்குது. ஓகே, எல்லாமே இருக்குது, நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ வந்து மைக்கை தான் டெஸ்ட் பண்ணுறோம். மைக் டெஸ்டிங் 1 2 3 அதை தான் ட்ரை பண்ணுறோம். ஆக்சுவலாக மழை வந்து ரொம்ப அதிகமாக பெய்யுது. ஸோ எங்கள் வீட்டோட வாசல்லையே நின்று பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குது மழை. அதனால் இந்த லொக்கேஷன்லேயே நாய்ஸ் ரெடியூசர் எப்படி ஒர்க் ஆகுது, மைக்கு ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் சரி ஒரு கிராண்டாக ஷங்கர் எஃபெக்டில் வந்து இந்த வியூ கிடச்சிது. சரி, அதனால் உங்களுக்கு இதில் காட்டுவோம் எப்படி வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுது இந்த மழையோட சவுண்டில். இப்போ நாய்ஸ் ரெடியூசர் பட்டன் வந்து இந்த மைக்கோட இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா. இது வந்து நாய்ஸ் ரெடியூசர் பட்டன். ஸோ இது ஆன் பண்ண பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா லைட் வந்து க்ரீனாக மாறி. இப்போ அதை ஆஃப் பண்ணுறேன். ப்ளூ கலர்லனா நார்மல் ஆனாக இருக்குது. நாய்ஸ் ரெடியூசர் ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் மாறிடுது. ஸோ இந்த எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேமரா கொஞ்சம் தூரமாக போட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம உங்களுக்கு காட்டுறேன். வேறு என்ன, துணிக்காய போடுற இதெல்லாம் தெரியுதா? சரி, ஓகே. நம்ம வீட்டிலலாம் அப்படி தானே இருக்கோம். இந்த வாய்ஸ் தான் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம், இந்த லொக்கேஷன் இல்லை. சரியா, ஓகே தானே? ஏன்னா நாங்கள் டெக் சேனலும் கிடையாது. நம்ம சேனலுக்காக ஒரு மைக்கை வாங்கியிருக்கோம். இந்த மைக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத உங்ககிட்ட காட்டணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். சரியா, நம்ம என்னெல்லாம் வாங்குகிறோம், சேனலுக்காக என்னெல்லாம் எஃபர்ட் போடுறோன்றத ஜென்யூனாக நம்மளை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸுக்கு காட்டணுன்றது தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பையன் ஓகே கஷ்டப்படுறான்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோவும் கண்டினியூவாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு வேலை இருக்குது. கண்டிப்பாக உங்களை பெருமைப்பட வைக்கிற அளவுக்கு அடுத்தடுத்த கண்டென்ட் சூப்பராக கொடுக்க போகிறோம். ஓகே தானே? மழையில் வந்து மைக்கு வந்து நாய்ஸ் ரெடியூசர் ஆஃப் ஆகிருக்கு. ஆஃப் பண்ணும் போது சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நாய்ஸ் ரெடியூசர் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டேன். க்ரீன் கலர் லைட் தெரியுதா? ஸோ இப்போ நாய்ஸ் ரெடியூசர் ஆன் ஆகிடுச்சு. இப்போ இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மேலே பர்ரு போடணுமா, அது போட்டால் தான் இந்த நாய்ஸில் ரெடியூஸ் ஆகுமான்னு தெரில. ஸோ அதையும் நான் செக் பண்ணுறேன். ஸோ பர்ரு போட்டு அதுக்கப்புறம் அது நாய்ஸ் ரெடியூசர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த பர்ரு போட்டு மழையில் எடுப்போம். இது போட்ட பிறகு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, போட்டாச்சு. இப்போ கடும் மழையில் இந்த மைக் வந்து எப்படி ரெக்கார்ட் ஆகுது அப்படின்றத செக் பண்ணுறோம். கோபி சுதாகர் வீடியோவில் மழையில் வந்து கோபி ரிப்போர்ட்டிங் கொடுப்பார்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த காற்றானது அது எப்படி இருக்கும் என்றால் அது நின்றால் இப்படி வந்து உங்க மேல அளவிற்கு ஒரு பயங்கரமான காற்றா இருக்கு. இதில் வந்து இந்த ரிவ்யூ யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம தான் எக்ஸ்க்ளூசிவாக மழையில் வந்து இந்த மைக்கில் சவுண்ட் எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு செக் பண்ணுறோம். ஸோ மழையில் இந்த மேலே வந்து இந்த பர்ரு போட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரெடியூசர் ஆனில் இருக்குது. இப்போ நாய்ஸ் ரெடியூசர் ஆஃப் பண்ணுறேன். நாய்ஸ் ரெடியூசர் ஆஃப் பண்ண பிறகு இந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிச்சுக்கிட்டு ஊற்றுது. ஓகேவா? ஆனால் இதில் எப்படி ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு நானே எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். இப்படிலாம் செக் பண்ணதே இல்லை. புது மைக்கு வாங்கிட்டு மழையிலலாம் செக் பண்ணுறேன்னு எங்கள் ப்ரொடியூசர் அடிக்க போகிறாரு. இருந்தாலும் இந்த வீடியோ நல்லா வரணும், உங்களுக்கு பிடிக்கணும். பாருங்கள், டெம்போலாம் வச்சு கடத்திருக்கேன்ற மொமெண்ட்டு தான் இது. ஓகேவா? நல்லா வந்திருக்கான்னு பார்ப்போம். ஓகே, மைக் ரிவ்யூக்காக வந்து என்னோடய வில்லேஜுக்கு வந்தேன். ஸோ இந்த பேக்ட்ராப்பில் சொன்னால் சூப்பராக இருக்கும்ல. ஸோ இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசீவர், 2 டிரான்ஸ்மிட்டர், அதாவது 2 மைக்கு, ஒரு ரிசீவிங் ஏரியா, இதுதான். ஸோ இது சார்ஜிங் கேஸு. இந்த சார்ஜிங் கேஸ்க்குள்ளே எல்லாமே சார்ஜ் ஆகிட்டுருக்கும். ஸோ மினிமம் வந்து 14 hours சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மைக்கு ப்ளக் பண்ணுறதுக்கான ஒரு ஓட்டை இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மைக் சொருகிறதுக்கான ஒரு ஓட்டை, படிடா
பவர் பட்டன், நாய்ஸ் ரெடியூசர், இது 3 பட்டனும் இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் பட்டன். நார்மலாக நம்ம வந்து மைக் ஆனில் இருக்குன்றத இந்த ப்ளூ லைட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாய்ஸ் ரெடியூசர் இந்த பக்கம் இதை அழுத்திட்டு பார்த்தீங்கன்னா இது க்ரீன் லைட்டாக மாறிடும். ஸோ நாய்ஸ் ரெடியூசரும் ஆன் ஆயிடுச்சு. நம்ம மைக் ஆன் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் பக்கத்துலேயே ரெட் கலர் லைட் எரியுது. இங்கே இதோட ரிசீவிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெட் லைட் குட்டியாக எரியுது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மைக்குக்குமே இண்டிகேட்டர் இருக்குது. இதோட சிக்னல் என்ன, இதோட சிக்னல் என்ன அப்படின்றத நம்மளுக்கு காட்டுது. இதில் எது ரெக்கார்டிங் ஆகுது, இந்த மைக் 2 தான் ரெக்கார்டிங் ஆகுது. ஸோ அதனால தான் இங்கே இதில் ரெட் லைட் இருக்குது. மைக் 1ல் ரெக்கார்டிங் ஆன் ஆகலை, அதனால் இதில் எதுவுமே காட்ட மாட்டேங்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய மெனு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. 3 ரெக்கார்டிங் மோடு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்டீரியோ, மோனோ, சேஃப்டி ட்ராக்கு. நான் வந்து எந்த செட்டிங்கும் சேஞ்ச் பண்ணல. இதில் பாருங்கள் மைக் 2 ரெக்கார்ட் பண்ணணுமா, மியூட் பண்ணணுமா. நம்ம 2 மைக் ஆனில் இருக்கும்போது கூட டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ணி ரெக்கார்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் வந்து DJI மைக் இருக்குது. இது வந்து கேமரா கூட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஆனால் நம்ம ஹாலிலேண்ட் மைக் வந்து எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா? இது பாருங்கள் மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பு, இது மூலமாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காகனா நம்ம எதாவது ப்ராங்க் வீடியோஸ்லாம் பண்ணுறோம், இல்லை இந்த மைக் தெரிய வேணாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி விட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே வச்சுக்கலாம், வெளியே தெரியாது. அதுபோக நம்ம நார்மலாக நமக்கு வந்து ஒரு கிளிப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நார்மலாக நம்ம இதுலேயும் போட்டுக்கலாம். இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இப்போது DJI மைக் வந்து கேமராவில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். இதில் தனியாக ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டி இதில் இல்லை, இந்த மைக்கில் எங்ககிட்ட இருக்கிறதுல இல்லை. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை தனியாக ஆன் பண்ணி இதிலேயே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க போர்ட் வழியாக நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி இதில் என்ன அவுட்புட் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பாட்காஸ்ட் பண்ணுறீங்க, வெறும் வாய்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ணணும், வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னா வெறும் இந்த மைக் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே பேசி ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து சூப்பரான ஃபீச்சராக இருக்குது. நான் எதிர்பார்க்கல ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தும் இது ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்றத உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரிசீவரில் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த கேபிளை ப்ளக் பண்ணிவிட்டு இந்த கேபிளை வந்து கேமரா கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து USB கேபிள் போட்டு நம்ம இதில் ரெக்கார்ட் ஆகிறத, இதில் சேவ் ஆகிறத வந்து நம்ம எடுத்துக்கலாம் அவுட்புட்டாக. ஓகே, நான் வந்து லாங் டிஸ்டன்ஸில் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது, 250 மீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் தரும்னு சொல்லியிருக்காங்க. 250 மீட்டர் ரேஞ்ச் வந்து ஓகேவா. இங்கே பாருங்கள், ஒரு 150 மீட்டருக்கு மேலே அரௌண்ட் 200 மீட்டர்கிட்ட வந்து நான் வந்திருப்பேன். ஸோ இங்கேருந்து ஆடியோ ரேஞ்ச் வந்து எப்படி கேட்குதுன்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நான் இப்போ வந்து நான் டிரான்ஸ்மிட்டரை நேராக பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா. இப்போ இந்த ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நான் திரும்பி இதையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம், இதோட யூசபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகேவா. ஆக்சுவலாக நாய்ஸ் ரெடியூசர்லாம் வந்து நாங்கள் சிஸ்டமில் வீடியோலாம் எடுத்துகிட்டு தனியாக எடிட்டிங் சாஃப்ட்வேர் வழியாக தான் பண்ணுவோம். இதில் வந்து ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நாய்ஸ் ரெடியூசருக்கு இதில் சிம்பிளாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன கிளிக், அதை பண்ண உடனே நாய்ஸ் ரெடியூஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் இதோட பெனிஃபிட்டாக தெரியுது. அதே மாதிரி DJI விட இது வந்து ஒரு 6000-7000 கம்மியாக இருக்குது ரேட்டு. ஸோ அதனால் இது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு நீங்கள் வந்து யூடியூப்பு இல்லை கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் தான் நினைக்கிறேன். ஓகேவா. அடுத்தடுத்தது நான் பண்ணுற வீடியோஸில் வந்து இதோட கிளாரிட்டி இதை பற்றி உங்களுக்கே தெரியும், ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஓகேவா. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இனிமேல் யார்கிட்டனா பேசணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு மைக்கை கொடுத்துட்டு இன்னொரு மைக்கை நான் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டென்ட் வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக கிடைக்கணும், நம்ம சேனலை அப்கிரேட் பண்ணணும்னு ஒரு ஆசையில் தான் இதெல்லாம் பண்ணுறோம். ஓகேவா. ரொம்ப நாங்கள் ஜென்யூனாக போடுற எஃபர்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், நல்லதாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது நம்ம பையன்தான்டா அப்படி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்றா அப்படின்னு சொல்லி ஒரு சப்போர்ட் கொடுங்க. ஓகேவா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃப்ரம் கோபி ஹாலிடேஸ்.